கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். ஒரு தீக்குச்சியை வச்சு சமைக்கவும் முடியும், சகலத்தையும் எரித்து சாம்பலாக்கவும் முடியும் இல்லையா? அதே போல தான் இன்றைக்கி நமக்கு இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நன்மைக்காகவும் பயன்படுத்த முடியும், தீமைக்காகவும் பயன்படுத்த முடியும். நன்மைக்காக பயன்படுத்துவரை விட தீமைக்காக பயன்படுத்துகிறவங்க தான் இந்த உலகத்தில் அதிகம். அப்படி ஒரு காரியத்தை இன்றைக்கி நம்ம நேரம் எடுத்து சிந்திச்சு பார்ப்போம். முதலாளி ஒருத்தர் தன்னுடைய பணியாளருடைய அறிவை சோதிக்க விரும்பினார். அதனால் அவர்கிட்ட இன்றைக்கி மதியானத்துக்கு உலகத்திலேயே மென்மையான இறைச்சியை சமைச்சு வைக்கும்படி கட்டளையிட்டார். பணியாளரும் அவர் சொன்ன மாதிரியே சந்தையிலேருந்து நாக்கு இறைச்சியை வாங்கிட்டு வந்து சமைச்சு வச்சார். முதலாளி சாப்பிட்றதுக்கு முன்னாடி கேட்டார், இது என்ன இறைச்சி? இதுதான் உலகத்திலேயே மென்மையான இறைச்சியா அப்படின்ட்டு. பணியாளரும், ஐயா இது நாக்கு, இதில் கொஞ்சம் கூட எலும்பே கிடையாது, முழுசுமே சதை மட்டும்தான் இருக்குது, அதனால் இதுதான் உலகத்திலேயே ரொம்ப மென்மையான இறைச்சின்னு சொன்னார். முதலாளி அமைதியாக சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டுட்டு போயிட்டார். அடுத்த நாள் முதலாளி சொன்னார், நேற்று உலகத்திலேயே ரொம்ப மென்மையான இறைச்சியை சமைச்சு கொடுத்த இல்லையா, இன்றைக்கி உலகத்திலேயே ரொம்ப கடினமான இறைச்சியை சமைச்சு கொடு அப்படின்னு சொன்னார். பணியாளரும் உடனே சந்தைக்கு ஓடி போனார். மறுநாள் மதியம் முதலாளி ஆர்வத்தோடு சாப்பிட்றதுக்கு வந்து உட்கார்ந்தார். பணியாளர் ரொம்பவே அடக்கமாக உணவை எடுத்துகிட்டு வந்து பரிமாறினார். முதலாளி கேட்டார், இன்றைக்கி என்னப்பா இறைச்சி? இதுதான் உலகத்திலேயே கடினமான இறைச்சியா அப்படின்னு கேட்டார். அப்போ பணியாளர் சொன்னார், இன்றைக்கும் நாக்கு தான் சமைச்சிருக்கேன், ஏன்னா உலகத்திலேயே ரொம்ப கடினமான இறைச்சியும் இது தான் அப்படின்னு சொன்னார். முதலாளி கொஞ்சம் குழம்பி தான் போனார். என்ன, நீ நேற்று சொன்ன நாக்கு தான் உலகத்திலேயே மென்மையான பொருள்னு, ஆனால் இன்றைக்கி நாக்கு தான் உலகத்திலேயே கடினமான பொருள்னு சொல்கிற, ஏன் அந்த மாதிரி குழப்புற அப்படின்னு சொன்னார். பணியாளர் சொன்னார், ஐயா நாக்கு மென்மையானது தான், இது நல்ல விஷயங்களை பேசி எத்தனையோ ஆத்துமாக்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கு. நொறுங்கி போன எத்தனையோ உள்ளங்கள் இந்த நாக்குனால் புத்துயிர் பெற்றிருக்குது. இந்த நாக்கு மென்மையாக பேசுகிறதுனால தோல்வியில் வாழ்ந்த எத்தனையோ பேர் ஜெயித்து இருக்கிறாங்க. முதலாளி சொன்னார், அதெல்லாம் சரிதான், இது எப்படி கடினமானதுன்னு சொன்ன அப்படின்னு கேட்டார். பணியாளர், அதையும் சொல்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு கொடிய மிருகன்றதுனால தான் தேவன் அதை பற்கள்ன்ற கற்கோட்டைக்கு பின்னாடி சிறை வச்சிருக்கிறாரு. இந்த நாக்குனால் நொறுக்கப்பட்ட ராஜ்யங்கள் எத்தனை இருக்குது தெரியுமா? எத்தனையோ கோட்டைகளை இந்த நாக்கு தரைமட்டமாக இருக்குது. இல்லாததும் பொல்லாததும் பேசி எத்தனையோ வாழ்க்கையை இதை அழிச்சிருக்குது. இப்போ சொல்லுங்க, இதை விட கடினமான பொருள் உலகத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டார். முதலாளி ரொம்ப சந்தோஷமாக அவருடைய முதுகில் தட்டி கொடுத்து, உன்னால் நான் பெருமை அடைகிறேன் அப்படின்னு சொன்னார். பிரியமானவர்களே, உங்களுடைய நாக்கு மென்மையானதா இல்லை கடினமானதா? நாக்கு நெருப்பை போன்றது தான், அதனால் ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். இந்த நாவை தான் நிறைய பேர் சரியாக பயன்படுத்த முடியாமல் விழுந்து போகிறாங்க. நம்ம தேவனுடைய பிள்ளைங்களா நாக்கை கட்டுப்படுத்த அறிஞ்சிருக்கணும். ஒருத்தன் தன்னுடைய நாவை அடக்காமல் தன்னை தேவ பக்தி உள்ளவன் சொல்லி நினச்சா அது உண்மையே இல்லை. நம்மக்கிட்ட இருந்து பிறக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைங்களும் ஜீவனை கொடுக்குறதாகவும் மற்றவங்கள உருவாக்குறதாகவும் இருக்கணும். நாம் அப்படி செய்கிறோமா? இல்லை அடுத்தவங்களை காயப்படுத்தவும் கொலை செய்யவும் பேசுகிறோமா? சிந்திப்போம். ஊன்ற கட்டவில்லை என்றாலும் ஊனமாக்காத வார்த்தை வேண்டும். கனப்படுத்தும் வார்த்தை இல்லை என்றாலும் காயப்படுத்தாத வார்த்தை வேண்டும். நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறதுன்னு வேதம் நமக்கு யாக்கோபு 3:6 தெளிவாக போதிக்குது. அதனால் சிந்திப்போமா? தேவன் தாமே உங்களுக்கு கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.